மோட்டாம்பட்டி அருவி கள்ளக்குறிச்சியிலேருந்து சங்கராபுரத்துலேருந்து இடது பக்கம் மொத்தம் 18 கிலோமீட்டருக்கு இந்த மோட்டாம்பட்டிங்கிற மலை அடிவார கிராமத்துக்கு. சங்கராபுரத்துலேருந்து பாலாப்பட்டுலேருந்து பாச்சேரி தாண்டி தும்பையிலேருந்து மோட்டாம்பட்டிங்க. இப்போ நம்ம நிற்கிற இடம் பாச்சேரி. செம்ம இடங்க. நம்மளை சுற்றி அப்படியே பார்க்கணும், நம்மளை சுற்றி மலையாக இருக்குது. செம்மையாக இருக்குது. 2 பக்கம் பச்சை பசேர்னு அருமையான இடங்க இது பாச்சேரி. இதுதான் பாச்சேரி. இப்போ நம்ம இந்த ஊரை தாண்டி தும்பை போகணும். தும்பைக்கு அப்புறம் தான் மோட்டாம்பட்டி. செம்ம இடங்க. பொது பாலாப்பட்டுங்கிற ஊரை தாண்டி தான் நம்ம வந்தோம். பாலாப்பட்டுங்கிற ஊரில் வனத்துறையால் அமைக்கப்பட்ட சோதனை சாவடி இருக்குது. அந்த சோதனை சாவடி தாண்டிட்டோம்னா நேராக மோட்டாம்பட்டி தான். செம்ம ரோடுங்க. ரோடில் மலை அடி வரைக்கும் செம்மையாக போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக போய் நம்ம மோட்டாம்பட்டி போகிறோம். வேகமாக வந்தாச்சு. பைக்கை பார்க் பண்ணியாச்சு. நடக்க ஆரம்பித்தாச்சு. செம்மையாக இருக்குங்க. நமக்கு எத்த பல மலை. நம்ம நடக்க ஆரம்பித்த உடனே வலது பக்கத்தில் ஒரு பெரிய பாம்பு புத்துங்க. அருபா அப்படி இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கு செம்மையாக இருந்தது. அது பாம்பு புத்து இந்த பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்கள். பாம்பு புத்தா கரையான் புத்தா எல்லாம் ஒன்று தான். பாம்பு தான் குடி இருக்க போகுது. அங்கங்கே குழிங்க, குட்டி குட்டி குழியாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். செம்ம இடங்க பார்க்குறதுக்கு அப்படி இருந்தது. 2 பக்கம் நம்மளை சுற்றி மலையாக இருக்குங்க. இந்த ஏரியாவில் போகும்போது நம்மளை சுற்றி மலை. எனக்கு மாடி போங்க. அப்புறம் இந்த கிலாக்கான்னு நம்ம சின்ன வயசில் சாப்பிட போகிறோங்க. கிலாக்கா அது அங்கங்கே இருந்ததுங்க. கிலாக்கா மரம் பசங்களாம் இப்போ சின்னந்தாங்க. இந்த ஏரியா பண்ண தெரியுமா? மோட்டாம்பட்டி. இங்கெல்லாம் தண்ணி வந்துருக்கு சார். செம தண்ணி விட்டு போகுது சார். மழை பெஞ்சதுனால சவுண்டு பார்த்தீங்களா? மோட்டாம்பட்டி ஃபால்ஸ்.
செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அப்பா, மலை அடிவாரம் தான் பயணிக்கிறோம். ஆனால் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே நம்ம பயணிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பெரிய பாறைகள்லாம் வருது. இப்போ குட்டி குட்டி பாறையாக இருக்குது. கொஞ்சம் தூரம் போக போக பெரிய பெரிய பாறைகளாக வருது. குழந்தைங்க பெண்கள்லாம் வந்தால் ஜாக்கிரதையாக பொறுமையாக போகணும். ஓரமாகவும் போகலாம், ஓரமாக போகலாம். நம்ம கொஞ்சம் நடுவில் போனால் சீக்கிரம் போகிறோமாங்கிறதுனால நடுவில் போகிறோம். அங்கே பார்க்கலாம், அங்கங்கே நீர் தேங்கி தேங்கி அங்கங்கே செம்மையாக இருக்குங்க ஏரியா. நீங்கள் வந்தெல்லாம் செம்மையாக ஃபீல் பண்ணலாம். இயற்கை பாருங்க, நமக்கு எவ்வளோ வாரி வழங்கியிருக்குதுங்க. இது தெரியாமல் நம்ம எது எதுவோ ஆனந்தம் நினச்சிட்ருக்கோம். செம்மையாக இருக்குங்க. நீங்கள் இயற்கையும் மலையையும் ரசிப்பவராக இருந்தால் உங்களுக்கு இந்த இடம் செம்மையாக இருக்குங்க. அப்பா, வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அருமையான இடங்க. இந்த நீர் சத்தத்தை கேட்குறதுக்கே மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது.
கட்டு அவன் கட்ட அழகா ஜாலியோ ஜாலி ஜாலியோ ஜாலி எல்லாம் ஒண்ணா ஒண்ணா ஜாலியோ ஜாலி ஜாலியோ ஜாலி ஜாலியோ ஜாலி இயற்கை நமக்கு வழங்கிய கொடைகளில் முக்கியமானது இந்த மலையும் மழையும். ஒரு நாள் வந்து பாருங்களேன், உங்கள் மனமே உங்களை வாழ்த்தும்.